ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்ற பார்ப்போம். நீங்கள் போகிற பாதை, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் வந்து ரைட்டா தப்பான்றது கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஸோ இதை வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க. அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம கன்டினியூ பண்ணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது இந்த வீடியோ பார்க்குறவங்க. நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட வந்து நிறையாவே கொடுத்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது பிகாஸ் ஆஃப் ஓவர் எமோஷன். இந்த எமோஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது. ஓவர் திங்கிங் அதிகம். நிறைய ஃபேமிலிலேயோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையினால உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் அந்த கிளாரிட்டி, அதை முடிவு எடுக்கணுன்ற ஒரு ஒரு இதுக்கு வரல. நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நிறையா விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி விஷயம் செஞ்சாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யதார்த்தமாக பார்க்கல, இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்க வச்சுருக்கு. ஏன்னா நீங்கள் டவுனாக இருக்கீங்க. எப்பயுமே நீங்கள் டவுனாக இருக்கிறது வந்து உங்கள் லைஃபுக்கு நல்லது கிடையாது. முக்கியமாக உங்களுக்கு எதனால் நீங்கள் டவுனாக இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையினால தான் நீங்கள் டவுனாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் இருக்கிற பிரச்சனையினால நீங்கள் டவுனாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ உங்கள் ஹார்ட் சக்ரா வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து வருது. இது இது பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் பர்சனோட உங்களோட க்ரோத், உங்களுடைய கெரியர் க்ரோத்துமே நல்லா இருக்கணும்னா, உங்கள் பர்சன் உங்களோட சேர்ந்தா உங்களுக்கு உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனாலேயே வந்து இப்போ வந்து அந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஏன்னா உங்கள் மனசு வந்து எப்படின்னா, ஒன்று போல் இருக்காது. ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு நேரம் சேடாக இருப்பீங்க, ஒரு நேரம் அமைதியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து கடகராசி, இல்லை விருச்சிக ராசி, இல்லை மீன ராசியாக இருப்பீங்க. இந்த 3 ராசிக்காரங்களுக்கான இந்த வீடியோ பார்க்குறது வந்து கன்ஃபார்மாக பொருந்தும். ஏன்னா அவங்களோட எனர்ஜி லெவலை நான் பார்க்க முடியுது இப்போ இந்த கார்டில். ஸோ கொஞ்சம் அதனாலேயே வந்து ரிலேஷன்ஷிப் ரீதியாக பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அது மாறும். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அது மாறாமல் இருக்கலாம். பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி இப்போ வந்து முக்கியமாக உங்கள் கேரியரில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா அந்த சான்ஸ் திருப்பி கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் சக்ராவை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க.
ஸோ உங்களுக்கு இப்ப வந்து முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. கிளாரிட்டி இல்ல அப்படின்றதுக்கு உங்க 3 ஐ சக்கராவுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத முடிவு என்ன எடுப்போம் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து முக்கியமா என்ன பண்ணணும்னா, மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் உங்கள நீங்களே வந்து நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட, மோட்டிவேஷனோட எந்திரிக்கிறது பாருங்க. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு வர இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இது வந்து ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கும். இப்ப நீங்க எக்ஸாமே ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. எல்லாமே வந்து ஒரே நேரத்தில குறையக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றபோது, அந்த பிரச்சனைய வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, கேரியர் ரீதியா இருக்கிற வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. எல்லா நேரமும் ஒண்ணு கூடாது. ஒரு நேரம் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு நேரம் வந்து கேரியர் நல்லாயிருக்கும். கேரியர் நல்லா இல்லன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். மாத்தி மாத்தி தான் நடக்கும். எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்காது. ஒர்க் கார்டு வந்திருக்கு. ஆ இப்ப நான் சொன்னேன்ல கேரியர்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க கேரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஸோ உங்க பெர்சன் உங்களோட வந்து பேசுவாங்க. ஸோ அதில முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த கான்ஃபிடென்ட் கொண்டு வாங்க. உங்க வேலையில நீங்க ப்ராப்பரா செய்யுங்க. உங்க கேரியர் ரீதியா நீங்க வந்து டாப்ல இருப்பீங்க. நீங்க கேரியர்ல நீங்க உயர உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். பிரச்சனைகள் வந்து இப்ப முடிவுக்கு வரப்போகுது. உங்களோட கம்யூனிகேஷன் ரீதியா இருக்கிற பிரச்சனைகள். பேச்சுவார்த்தை நடத்தியுமே இன்னும் முடிவுக்கு வரல உங்க பெர்சனோட அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குன்னா, அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரப்போகுது. எல்லா நேரமும் இப்ப பேசும்போது, அப்ப பேசுனோமே வேலை செய்யலையே, நமக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கலையே, ஒண்ணு சேரலையேன்னு நினைக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பெர்சன் உங்களோட ஒண்ணு சேரக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். சொல்யூஷன் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. ரைட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இப்ப வந்து பலன் கிடைக்க போகுது. நீங்க என்ன அ என்ன வேணாலும் நீங்க வந்து படிப்பு சம்மந்தமா, இல்ல வேலை சம்மந்தமா, பிசினஸ் சம்மந்தமா போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கூடிய சீக்கிரம் பலன் கிடைக்க போகுது. இத வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. இப்ப கரெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ம் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ்னா, அது மனிதர்கள் மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அ அது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கிறதுக்காண்டியே வருவாங்க. நீங்க இப்ப இத்தன நாளா வந்து ஃபைட் பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு நீதி கிடைக்க போது. நீங்க போற பாதை இப்ப ரைட்டா இருக்கு. நீங்க இப்ப யார் மூலமா நீங்க பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்க பெர்சன்ட்ட, அது கரெக்ட்டா போகும். அ அவங்க வந்து உங்கள 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணுன்ற எண்ணத்தோட தான் இருக்காங்க. மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும். அதான் சொல்லல, மூட் ஸ்விங்ஸ்னால நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. நெறைய விஷயத்த இழக்க
நேரிடும். ஸோ அதை விட்டுட்டு கொஞ்சம் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணி உங்களை நீங்களே கான்ஃபிடென்ட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் இப்போ கேரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த சான்ஸை விட்டிங்கன்னா திருப்பி வந்து அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இப்போ உள்ள டைமுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய பண வரவு, நினைக்கக்கூடிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மென்டலி டிஸ்டர்ப் ஆகாதீங்க. கிளாரிட்டியாக இருங்க. உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டு சம் இஷ்யூஸை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வார்த்தைகளில் நீங்கள் டவுனாக இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் டவுனாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாயை திறந்து பேசாதீங்க. பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து 1, 2 ஆகும், 2, 4 ஆகும். பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு லக்கு, ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு லக்கு தான். உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சில விஷயத்த வந்து ட்ரை பண்ணிகிட்டே கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. இது வந்து இந்த சான்ஸை எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க தற்சமயம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களை பார்க்க வச்சுருக்கு. ஏன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. யாராவது நமக்கு கைட் பண்ணுவாங்களா, நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ற பார்ப்போம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் வரும். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக அந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ப்ராப்பராக நடக்கும். ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடும். அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், கேரியர் ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம். க்ரோத், உங்கள் கேரியர் க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்க போது. நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. இப்போ நீங்கள் போகிற டைரக்ஷன் இஸ் அ ரைட் டைரக்ஷன். போகிற டைரக்ஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ எந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது வந்து ரைட்டான டைரக்ஷன் தான். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணது ரைட் அப்படின்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. லுக் ஃபார் அ சைன். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன மாதிரி சைன் பார்ப்பீங்க? 777 பார்ப்பீங்க, ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமையும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது டோன்ட் ஸ்டாப். நீங்கள் போகிற ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. உங்களால் முடியாது எதுவுமே கிடையாதுன்ற கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. ஏன்னா பழைய விஷயத்த போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ விஷயமே வந்து என்னென்னா, நீங்கள் பழைய விஷயத்தை கன்ஃபியூஷன் பண்ணியே உங்கள் இன்ஸ்டியூஷன் பவரை வந்து நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ப்ராப்பராக நடக்கும். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் இன்ஸ்டியூஷனை நம்புங்க. கிளாரிட்டியாக முடிவெடுப்பீங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்களே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. உங்களோட இன்ஸ்டியூஷனை நம்புங்க. கான்ஃபிடென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.